சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்க பகுதிக்கு 10 நாட்களுக்கு பிறகு மேலும் அந்த நீர்வரத்தானது அதிகரித்து இருப்பதால் கொசஸ்தலை ஆற்றுக்கு 1000 கன அடி திறப்பானது தற்போது திறக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது அணைக்கானது நீர்வரத்தானது 1290 கன அடியானது வந்து கொண்டிருக்கின்றது. அதன் மொத்த அடி உயரம் 35 அடி உயரத்தில் 34.92 அடி உயரத்திலானது நீர் இருப்பு இருந்து வருகிறது. 96.5% நிரம்பி கடல் போல் தற்போது பூண்டி ஏரியானது காட்சியளிக்கின்றது. இதன் காரணமாக அணை பாதுகாப்பு கருதி முதல் கட்டமாக தற்போது 1000 கன அடியானது நீரானது கொசஸ்தலை ஆற்றுக்கானது திறந்து விடப்பட்டிருக்கின்றது. இந்த நீரானது நம்பாக்கம், கிருஷ்ணாபுரம், ஆற்றம்பாக்கம், உதப்பை, நெய்வேலி, எறையூர், மெய்யூர், மணலி, மீஞ்சூர், எண்ணூர் என 60 கிராமங்களுக்கு இந்த முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையானது நீர்வளத்துறை சார்பாக விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆற்றோர கரையோர பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையானது தற்போது விடுக்கப்பட்டிருக்கின்றது. திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த இந்த மழையின் காரணமாகவும் அடுத்தடுத்து வங்கக்கடலில் உருவாகின ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி காரணமாக விட்டு விட்டு மழை பெய்து வருவதால் பூண்டி நீர்பிடிப்பு பகுதிகளும் நீர்வரத்து அதிகரித்து வருவதால் தற்போது இந்த முதல் கட்டமாக 1000 கன அடியானது நீர் திறக்கப்பட்டிருக்கின்றது. நள்ளிரவு கூட இந்த திருத்தணி, திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளானது மழையானது பெய்திருக்கின்றது. திருத்தணியில் 8 சென்டிமீட்டர் மழையும், திருவள்ளூரில் 4 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கின்றது. தொடர்ச்சியாக விட்டுவிட்டு பெய்து வரும் மழையின் காரணமாக நீர்பிடிப்பு பகுதிகளிலிருந்து வரும் நீர்வரத்து பூண்டி ஏரிக்கு கணிசமாக அதிகரித்து வருவதால் முதல் கட்டமாக இந்த நீர் வெளியேற்றமானது நீர்வளத்துறை அதிகாரிகள் திறந்திருக்கின்றன. மேலும் நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் கொசஸ்தலை ஆற்றுக்கு நீர் வெளியேற்றமும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக நீர்வளத்துறை அதிகாரிகளானது தகவல் தெரிவித்திருக்கின்றன.